Hi friends, welcome to Pure Masala Taste. இன்னைக்கு நம்ம Pure Masala Taste ல என்ன பார்க்க போறோம்னா கரம் மசாலா தாங்க பார்க்க போறோம். இந்த கரம் மசாலாவை வெஜ், நான் வெஜ் எல்லா கிரேவிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல்களுக்கும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். ஒரு 500 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி நல்லா சூடேற அளவுக்கு வறுத்தமா போடுங்க. இந்த மாதிரி கரம் மசாலா செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்க வீட்டில் டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சுங்க, எடுத்தா நல்லா உடையுது. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது வரமிளகாய் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாயும் ஜஸ்ட் சூடேற அளவுக்கு வறுத்தெடுத்தா போதுங்க. இந்த மிளகாவில் இருக்க காம்புலாம் நம்ம செலவு தூள் அரைக்கும் போதே எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துட்டு நம்ம வறுத்தோமா இதோட காரம் அதிகமாக வரும். அதனால தான் நம்ம கோம்போட வறுக்கிறோம். இதை அரைக்கி போகும்போது இதோட கோம்பெல்லாம் நீக்கிடலாங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, வேற பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. சீரகம் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பேன் சூடாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் சீரகம் வறுபடணுன்றது கிடையாதுங்க. ஒரு கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்தாவே சீரகம் நல்லா வறுபட்டுரும். இதுலேயே நீங்கள் மிளகு சேர்த்து வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். நான் மிளகு தனியாக வறுத்துக்கலான்ட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு, இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. மிளகு ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு வறுபட ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது, சீக்கிரமே வறுபட்டுருங்க. ஏன்னா பேன் சூடாக இருக்கிறதுனால மிளகு சீக்கிரம் வறுபட்டுடும். மிளகு நல்லா வறுபட்டுருங்க, இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். கிராம்பு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. கிராம்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சம்டைம் பிரியாணி மசாலா இல்லைன்னா கூட இந்த கரம் மசாலாவை நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தான் இதை நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்பை நம்ம வறுத்து எடுத்துட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது ஜாதி பத்திரி ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜாதி பத்திரியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜாதி பத்திரி வறுத்து எடுத்தது போதுங்க. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது சோம்பு ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சோம்பு நம்ம நல்லா வறுத்துட்டுங்க, வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது பட்டை 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறிச்சு. பட்டையும் சூடேற அளவுக்கு வறுத்தமாக போடணும், ரொம்ப நேரம் வறுக்கணுன்றதுலாம் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், என்னுடைய மசாலா பவுடர் எல்லாமே நான் வறுத்து வெயிலில் காய வச்சு தாங்க அரைப்பேன். வெயிலில் காய வச்சு அரைக்கும் போது டேஸ்ட்டும் சரி அதோட தரமும் சரி ரொம்ப நாள் வரும். பார்த்திங்கன்னா நம்ம பட்டையை நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கலாங்க. அன்னாசி பூவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பேன் சூடாக இருக்கிறதுனால இது சீக்கிரமே வறுபட்டுடும். நல்லா வறுபட்டுருச்சுங்க, இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு ஏலக்காய் தாங்க ஆட் பண்ண போகிறோம். கருப்பு ஏலக்காய் ஒரு 5 கிராம், பச்சை ஏலக்காய் ஒரு 2 கிராம் இல்லைன்னா 1 கிராம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா பச்சை ஏலக்காய்
எந்த மசாலா பொடியிலையுமே அதிகமாக ஆட் பண்ணுமோ அதோட ஸ்மெல்லு தான் மோஸ்ட்லி மசாலா பொடியில் இருக்கும். அதனால் நம்ம பச்சை ஏலக்காவை கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். இந்த கருப்பு ஏலக்காவின் பயன்களை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை ஏன் நான் என்னுடைய மசாலா பொடிகளில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோவை பாருங்கள். நான் ஏன் இந்த கருப்பு ஏலக்காவை என்னுடைய மசாலா பொடிகளில் ஆட் பண்ணுறேன், எந்தெந்த மசாலா பொடிகளில் ஆட் பண்ணுறன்றதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ இந்த கருப்பு ஏலக்காவையும் பச்சை ஏலக்காவையும் ஒன்றா கொட்டி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் வறுத்துட்டு மிஷினில் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு ஏலக்காவை நீங்கள் நல்லா உடச்சிக்கோங்க. அது ரொம்ப மொத்தமாலாம் இருக்காது. பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கை வச்சு உளிச்சுமாவே உளிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம அதை உடச்சிட்டு போனோமா மிஷினில் சீக்கிரமாக நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காவோட விலை இப்படி தாங்க இருக்கும். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டுச்சுங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு தாங்க ஆட் பண்ண போகிறோம். இந்த சுக்கு மோஸ்ட்லி என்னுடைய நான்வெஜ் கிரேவி மசாலா பொடி எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இது செரிமான தன்மை கொண்டது. அதனால் இதை மோஸ்ட்லி என்னுடைய நான்வெஜ் கிரேவி மசாலா பொடிகளை ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சுக்கை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சுக்கு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுக்கை நல்லா நம்ம இடித்து எடுத்துட்டு போயிடலாங்க. அப்போ தான் மிஷினில் சீக்கிரமாக அரைப்படுங்க. இதில் பூண்டு காய வச்சு பூண்டு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் மோஸ்ட்லி பூண்டு ஆட் பண்ணி தான் ட்ரை பண்ணுவேன். பட் இப்போ எங்கள்கிட்ட பூண்டு இல்லாத காரணத்தினால நான் அப்படியே இந்த டைம் செய்கிறேன். பட் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். சுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கரம் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்துட்டோம். இதை வெயிலில் காய வச்சு அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.